இப்படி ஒரு கிளைண்ட் வந்துட்டு எனக்கு வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னன்னா அகைன் வந்து ஒரு வேர்ஸ்ட் கிளைண்ட், யாரும் இல்லை என் தங்கச்சி தான். என்னன்னா வந்துட்டு அவ வந்து ஒரு சாரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வித் வீட்டுல, ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வீட்டுல எனக்கு இந்த சாரியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ வந்துட்டு நம்ம அவளுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு அவ சைஸ்க்கு வந்து நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. அண்ட் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்துட்டு எனக்கு வந்து இந்த சாரியில வந்து ஒழுங்காவே நிக்கல. ஸோ இது ஒரு சில்க் சாரி மாதிரி. நீங்க வந்து ஸ்கர்ட்டுக்கு சாரியில இருந்து ஹாஃப் சாரி கன்வெர்ட் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் நல்லா கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வந்து சாரியை செலக்ட் பண்ணுங்க. இந்த சாரி நிக்கலன்னா வந்து களைஞ்சிடுது ப்ளீட். நம்ம என்னதான் என் பண்ணாலுமே ஸ்டீமா என் பண்ணாலுமே வந்து களைஞ்சிடுது. ஸோ வந்துட்டு ப்ளீட் மட்டும் எனக்கு சரியா இல்ல. அண்ட் அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு நல்ல நீட்டா 1 inch ப்ளீட்ல வந்து ஸ்கர்ட் பண்ணிட்டு அண்ட் கிராப் டாப்புமே பண்ணிட்டோம். அண்ட் வந்துட்டு ஃபைனல் பிக் வேணும்னா நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதுல வந்து ஃபைனல் வீடியோஸ் வந்து ஹாஃப் சாரி கட்டி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் வந்து இந்த மாதிரி சாரில இருந்து உங்களுக்கு ஹாஃப் சாரி இல்ல எந்த ஃப்ராக் கன்வெர்ட் பண்ணணும்னாலும் எனக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.